நம்ம வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தோம்னா நீட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா என்னென்ன ஒர்க்கு 4 சஸ்பென்ஷன், கிளச்சு, இன்ஜின் ஆயில் இருந்து A to Z வரைக்கும் ஆயில், பிரேக் பேடு, பின்னாடி வீல் சிலிண்டரு, செகண்ட் சிலிண்டர் என்னென்ன ப்ராப்ளம் வருமோ எல்லாத்தையும் நீட்டா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு இது மாதிரி இந்த பொருள் பெருன்னு சொல்லிட்டு நம்ம மெக்கானிக் தம்பி சொல்லுவாரு. அதை பொறுத்தபடி நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஓய் பொருள் தாங்க வாங்கி போடுவோம். இந்த மாதிரி வந்து இந்த புதுப்பேட்ல இருந்து வாங்கி வந்து செகண்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பிசினஸ் ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆளும் நம்ம கிடையாது. சரிங்களா? நம்ம புது பொருளை போட்டு பக்காவா எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா சென்சார் இஷ்யூ இருக்கான்னு பார்க்க நம்ம கிட்ட ஸ்கேனிங்கும் அவைலபிளா இருக்குங்க. ஃபுல்லா ஸ்கேன் மிஷின் போட்டு ஃபுல்லா யாராவது சென்சார் ப்ராப்ளம் இருக்கா அது நீட்டா செக் பண்ணிட்டு ஏதாவது சென்சார் ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த மாதிரி நாங்க வந்து மாத்தி பக்காவா ரெடி பண்ணி தான் நம்ம வந்து 6 month வாரண்டி கொடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ நம்ம 6 month வாரண்டி கொடுக்குறோம். நாலு பின்ன ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்பீங்க? சார் நீங்க தான் வண்டி கொடுத்தீங்க, நீங்க தான் பண்ணி தரணும்னு சொல்லுவீங்களா? அதனாலதான் நாங்க வந்து முன்னாடியே வந்து A to Z வரைக்கும் பக்காவா செக் பண்ணிட்டு வண்டி சர்வீஸ் புது வண்டி மாதிரி பக்காவா ரெடி பண்ணிட்டு தாங்க வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போயிட்டு பெயிண்ட் ஷாப்ல கொடுத்து எங்க ஸ்கிராச்சஸ் இருக்கா அப்படின்லாம் பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு வாங்க வர வீட்டுல வந்து மெயின் வந்து ஜென்ஸ் நம்மளுக்கு தெரியும். சென்னையில வந்து சும்மா நிக்கிற வண்டி என்ன தட்டிடுறான். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு தெரியும் லேடிஸ் வீட்ல இருக்காங்களா அவங்களுக்கு தெரியாது. வந்தோடனே இன்னுங்க இவ்வளோண்டு ஸ்கிராட்ச் இருக்கு, இவ்வளோ சின்ன ஸ்கிராட்ச் தான் இருக்கும், அதை போயிட்டு இன்னும் இவ்வளோ பெரிய ஸ்கிராட்ச் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து என்ன பண்ணோம், நம்ம நீட்டா வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் எல்லாம் பண்ணி ரப்பிங் பாலிஷ்லாம் எல்லாமே போட்டு வந்துடுறோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வண்டியில என்னென்ன அக்சசரிஸ் இல்லை எல்லாம் என்னென்ன அக்சசரிஸ் இல்லையோ A to Z வரைக்கும் அக்சசரிஸ் போடுவோங்க. சரிங்களா? அக்சசரிஸ்லாம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இப்போ உங்களுக்கு இப்போ டெலிகேஷன் பண்ணிட்டு இருக்க பாருங்க, இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால வண்டி நம்ம எது கொடுத்தாலுமே பக்காவா நீட் அண்ட் இதுவா கொடுப்போம் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க மற்ற டீலரு கம்பேர் பண்ற மாதிரி நம்ம கிடையாது. நம்ம வந்து புதுசா பண்றோங்க, எடுத்தோம் கவுத்தோம்லாம் என்னைக்குமே கிடையாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு வாட்டி வண்டி வாங்கிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் நீங்க எங்க கிட்ட மட்டும்தான் வண்டி எடுப்பீங்க. சரிங்களா? ஆனா வந்து வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி வர வச்சு இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் 2-3 வீடியோ போட்டுதான் இருக்கும். வீடியோ நடுவில் ஒரு 1 month பிஃபோர் வந்து ஒரு ஸ்கோடா ரேபிட் ஒன்று ஆட்டோமேட்டிக் ஒன்று போட்டு ஒரு கரெக்டாக 3 மணி நேரத்தில். ஆனால் லைக் கமெண்ட்லாம் ஒன்றும் பெருசாக போகலாங்க. லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் எதுவும் பெருசாக போகலாங்க. நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க? அதுனா ஒரு 2 பேர் தான் லைக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒரு லைக் வந்து எந்துங்க.